ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம புத்தாண்டின் முதல் வளர்பிறை பஞ்சமி நாள் நேரம் இதெல்லாம் பார்க்கலாம். காலை அல்லது மாலை இந்த திரியில் தீபம் ஏற்றினால் அனைத்து வளமும் நலமும் வாராகி வாரி வழங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2025 புத்தாண்டின் முதல் அந்த வளர்பிறை பஞ்சமி வருகின்றது. இந்த அருமையான நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த திரியில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க வாராகிக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை என்ற இருள் அகன்று சகலவிதமான செல்வங்களும் பெருகும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் வாராகி அன்னை வாரி வழங்குவாள். இந்த ஜனவரி மாத வளர்பிறை பஞ்சமி எப்பொழுது, எந்த நேரத்தில் வாராகி பூஜை செய்வது, எப்படி வழிபாடு செய்வது, அதே போல் என்ன திரியில் தீபம் ஏற்றுவது, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாராகிக்கு இந்த புத்தாண்டின் முதல் பூஜை நம்ம இந்த வளர்பிறை பஞ்சமியில் செய்யும் பொழுது நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்கள் கஷ்டத்தை அனைத்தையும் போக்கி உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களையும் வளங்களையும் அள்ளி கொடுப்பாள். அதுவும் இந்த தீப வழிபாடு அப்படின்றது ஒரு பூஜைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வருவது அப்படின்றது இந்த தீப வழிபாடு தான். இந்த தீபத்தில் நம்ம ஏற்றக்கூடிய அந்த திரிக்கும் அந்த என்ன திரி போட்டு ஏற்றோம் அப்படின்றதுக்கும் ஒரு திரிகளுக்கு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு திரியும் ஒவ்வொரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு திரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரியை வச்சு நீங்கள் வாராகிக்கு அதுவும் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் கர்ம வினையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே வாராகி அன்னை போக்குவாள். அப்பேற்பட்ட விசேஷமான திரி தான் அது. முதல்ல இந்த வாராகி வழிபாடு செய்வதற்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாள் நேரம் இதெல்லாம் பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த திதி ஒரே நாள்லே ஆரம்பித்து ஒரே நாள்லே முடிஞ்சிருது. அதாவது அந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அந்த 1:10க்கு ஆரம்பித்து அதே நாள் இரவு அந்த 11:16க்கு முடிந்து விடுகின்றது. அதனால் அந்த சனிக்கிழமை தான் முழுமையான அந்த வளர்பிறை பஞ்சமி. அந்த சனிக்கிழமை தான் நீங்கள் அந்த சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம். அதே போல் மாலை இரவு பூஜை 11 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சனிக்கிழமை காலை அல்லது மாலை நீங்கள் எப்படி வசதியோ அப்படி வாராகிக்கு பூஜை செய்யுங்க. இப்போ உங்கள் வீட்டில் வாராகி படமோ அல்லது சிலையோ இருந்துச்சுன்னா, சிலை இருந்தால் அபிஷேகம் செய்து கொண்டு நீங்கள் அதற்கு அலங்காரம் செய்து கொண்டு பூக்கள் நல்ல ஒரு சிவப்பு நிற மலர்கள் வாராகிக்கு பிடிக்கும் செம்பருத்தி, செவ்வரளி இந்த மாதிரி மலர்களை வைத்து வாராகியை அலங்காரம் செய்து நீங்கள் பூஜை செய்யுங்க. சிலை இல்லை அப்படின்னா படம் இருந்துச்சுன்னா அதை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் அலங்காரம் செய்து நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். படமும் இல்லை, எங்ககிட்ட சிலையும் இல்லை அப்படின்னா ஒரு தீபம் அகல் விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து 2 விரலி மஞ்சளை வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே வாராகி எண்ணெய் அமர்ந்து விடுவாள். அந்த வாராகிக்கு நீங்கள் பூஜையை நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த வழிபாட்டில் நம்ம பஞ்ச தீபம் அப்படின்றது பொதுவாகவே வாராகிக்கு ஏற்றுவோம். அந்த பஞ்ச தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அந்த பஞ்ச தீபம்னாலே 5 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவோம். அதில் ஒரு அகல் விளக்கில் நம்ம சொல்கிற இந்த திரியை வச்சு ஏற்றுங்க. அல்லது அந்த பஞ்ச தீபத்தில் எல்லா விளக்குலையுமே அந்த 5 விளக்குலையுமே இந்த திரியை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அது என்ன திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி. இந்த தாமரை தண்டு திரி அவ்வளவு விசேஷமானது. பொதுவாகவே இது நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வெள்ளி செவ்வாயாவது இந்த ஒரு அகல் விளக்கில் இந்த ஒரு தாமரை தண்டு திரியை போட்டு விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி விடுவாள். லக்ஷ்மிக்கு உகந்த மலர், பிடித்த மலர் இந்த தாமரை. அந்த திரியில் நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக அங்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வறுமை என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. அப்பேற்பட்ட இந்த தாமரை தண்டு திரியத்தான் நீங்கள் இந்த வாராகி வழிபாட்டிற்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுவும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த பூஜையாக நீங்கள் செய்யுங்க. இந்த வாராகிக்கு இந்த தாமரை தண்டு திரியை போட்டு நீங்கள் பஞ்ச தீபம் ஏற்றி பாருங்கள். நீங்கள் காசு பணம் இல்லாமல் படாத பாடுபடுறீங்க, ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு முறைப்படி நீங்கள் இந்த தாமரை தண்டு திரியை போட்டு 5 அகல் விளக்கில் 5 தீபம் ஏற்றி வாராகி முன்பு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு 5 நிமிடம் ஓம் வாராகி தேவியே போற்றி, ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லி
மனமாற நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்க. உங்களால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியலை அப்படின்னா கவலை வேண்டாம். அந்த சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து நீங்கள் 11 மணி வரைக்கும் இரவு வந்து நீங்கள் வந்து தாராளமாக அந்த வாராகி பூஜை செய்யலாம். அப்பொழுது இந்த தாமரை தண்டு திரியை போட்டு 5 அகல் விளக்கில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. ஈஸியாக கிடைக்கும். நிறைய இப்போலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே இந்த திரி வந்து கிடைக்கிது. விலையும் கம்மி தான். வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியத்தையும் இந்த திரி வந்து பெற்று கொடுக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த திரியை போட்டு நீங்கள் வளர்பிறை பஞ்சமி நம்ம வீட்டில் எல்லாமே வளர்ந்து கொண்டே போவதற்கு இந்த திரி வந்து உங்களுக்கு ரொம்பவே விசேஷமாக கை கொடுக்கும். அதனால் வாராகி பூஜைக்கு இந்த திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அது கூடவே அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் உங்களால் என்ன வைக்க முடியுமோ சிம்பிளாக நீங்கள் வந்து வைங்க. பானகம் மட்டும் வச்சால் கூட போதும். ஏலக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பானகம் வைங்க. பால், மஞ்சள் தூள், ஏலக்காய் தூள், பச்சை கற்பூரம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு பால் வந்து வைக்கலாம். நெல்லிக்காய், கிழங்கு வகைகள், கடலை வகைகள், மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வைக்கலாம். கருப்பு உளுந்தில் அந்த மிளகு தட்டி போட்டு வடை செய்து வைக்கலாம். அப்படியே தோலோடு அந்த உளுந்தை வந்து வைக்கலாம். இதை மாதிரி வாராகிக்கு விருப்பமான நெய்வேத்தியங்களும் ஒரு முறையும் வைங்க. ஒன்று வச்சாலே போதும். எல்லாம் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது அதை மனமுவந்து மகிழ்ச்சியோடு அதை வந்து ஏற்றுக்கொள்வாள் வாராகி அன்னை. உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, கஷ்டம்லாம் வந்து பனி போல விலகிடணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே வாராகியே பூஜை செய்யுங்கள். படம் தேவை கிடையாது, சிலை தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றி வச்சு வாராகியாக பாவித்து நம்ம சொல்கிற இந்த வழிமுறைகள் படி நீங்கள் பூஜை செய்து வழிபட்டு பாருங்க. வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை. ஓம் வாராகி வஜ்ர கோஷம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.